இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தன் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. ஆரோக்கிய மாதாவின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, எசாயா புத்தகத்திலே 56வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே கடவுள் பின்வருமாறு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் நான் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்களின் எரிபலிகளும் பிற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த இறைவனின் இல்லத்திலே கூடி ஜெபிக்க வந்திருக்கிற நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் இந்த பலிபீடத்திலே கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சிக்குரிய வாழ்வாக மாற்றித் தருகிறார் என்ற உறுதியான விசுவாசத்தோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம்.
எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய இறைவா, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனிதச் செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உம்முடைய பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைமகனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி: அரசரே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர். உம் கண் எதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளி மிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது. அச்சிலையின் தலை பசும்பொன்னால் ஆனது. அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை. வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை. அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை. அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை. நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலும் ஆன அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதரை போல் ஆயின. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது. ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலையாகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. அரசரே, இதுவே நீர் கண்ட கனவு. அது உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கி கூறுவோம். அரசரே, நீர் அரசருக்கு அரசராய் விளங்குகின்றீர். விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை, ஆற்றல், வலிமை, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும்
வானத்து பறவைகளையும் உம் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார். எனவே பொன்னாளாகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கின்றது. உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறொரு அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற மூன்றாம் அரசு எழும்பும். அது உலகெல்லாம் ஆளும். பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த நான்காம் அரசு தோன்றும். அந்த அரசும் இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடு பொடியாக்கும். மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கு இணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசாய் இருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கு இணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும். அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணாயும் இருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமை உள்ளதாயும் ஓரளவு வலிமை அற்றதாயும் இருக்கும். இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கு இணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள். ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சி உரிமை வேற எந்த மக்களினத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றுக்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். கனவும் உண்மையானது, அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் அனைத்து செயல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேலுள்ள நீர்த்திரளே ஆண்டவரை வாழ்த்து. என்று
பாடி ஏத்தி போற்று. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இருங்கள். அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருளாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர் அல்லவா, ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்துக்கான அறிகுறி என்ன என்று கேட்டனர். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலரின் பெயரை வைத்து கொண்டு வந்து, நானே அவர் என்றும், காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகில் உறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் உறைவிடத்தை உங்கள் நடுவே நிறுவுவேன். நான் உங்கள் நடுவே உலவுவேன். நான் உங்கள் ஆண்டவர், நீங்கள் என் மக்கள். லேவியராகமும்
26வது அதிகாரம் 11, 12, 12 ஆகிய வசனங்கள். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, கடவுள் மனிதர்களோடு எந்நாளும் வாழ ஆசைப்பட்டார். மனிதனோடு இருந்து மனிதனை வழிநடத்த வேண்டும் என்பதிலே கடவுள் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். இதனை மனிதனும் உணர்ந்து ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் சாலமோன் அரசர், ஆண்டவர் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும், என்னை வழிநடத்த வேண்டும் என்று எண்ணி கடவுளுக்கான ஒரு அற்புதமான கோவிலை அவர் கட்டுகிறார். முதல் அரசராங்க புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்றால் 8வது அதிகாரத்திலே அந்த கோவிலை கட்டிய பிறகு உடன்படிக்கை பேழையை கொண்டு போய் கோவிலுக்குள் வைத்ததும் 10, 11 ஆகிய வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம். ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை மூடியது. ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பியது. கோவில் கட்டப்பட்டவுடன் ஆண்டவரின் மாட்சி வல்லமை ஆலயம் முழுவதையும் நிரப்பியது என்று வாசிக்கிறோம். ஆகவே நாம் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலுக்குள்ளே ஆண்டவரின் மாட்சி வல்லமை நிரம்பி இருக்கிறது என்ற உணர்வோடு தான் நாம் நுழைகிறோம். கடவுள் என்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்ற மிகுந்த ஆவலோடு நாம் அந்த ஆலயத்திற்குள்ளே நுழைய கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரின் மாட்சி அந்த ஆலயத்தை நிரப்பியவுடன் அந்த திருக்கோவிலை கடவுளுக்கு சாலமோன் அரசர் அர்ப்பணம் செய்வார். அர்ப்பணம் செய்வதற்கு முன்னதாக முதல் அரசராங்க புத்தகத்திலே 8வது அதிகாரத்திலே 61வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சாலமோன் அரசர் இப்படி சொல்லுவார்: நம் மூதாதையரை போல கடவுளின் நியமங்களின்படி நடக்கவும் விதிமுறைகளை கடைபிடிக்கவும் நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் உள்ளம் முற்றிலும் பணிந்திருப்பதாக. இந்த கோயிலை நான் அர்ப்பணம் பண்ண போறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் கடவுளுக்கு முற்றிலும் பணிந்திருக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்று பேசிய பிறகு அந்த கோவிலை அர்ப்பணம் செய்வார். திருக்கோவிலின் அர்ப்பணம் என்று சொல்லி 62வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். இப்படி அர்ப்பணம் செய்த அந்த கோவிலை பார்த்தவுடன் கடவுள் சாலமோனோடு பேசுவார். முதல் அரசராங்க புத்தகத்திலே 9வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்: என் பெயர் விளங்க நீர் கட்டிய இக்கோவிலை நான் புனிதமாக்கினேன். என் கண்களும் என் இதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். என் கண்களும் என் இதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். ஆலயத்திலே ஆண்டவரின் மாட்சி எப்படி நிரம்பி இருக்கிறதோ அதே போன்று எந்த கோவிலுக்குள் நாம் சென்றாலும் அங்கே கடவுளின் கண்களும் இதயமும் நமக்காக இருக்கிறது. கோவிலுக்குள்ளே இருந்து கொண்டு நம்முடைய இதய உணர்வுகளை எல்லாம் கடவுள் அறிந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்ற உணர்வோடு தான் நாம் ஆலயத்திற்குள்ளே நுழைய கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய கண்களும் இதயமும் எந்நாளும் இருக்கும் என்று கடவுள் பேசிய பிறகு தொடர்ந்து பேசுகிறார். முதல் அரசாங்கத்திலே 9வது அதிகாரத்தில் 6, 7, 8 அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம்: நீ என்னுடைய கட்டளைகளை மீறி நடந்தால், ஒருவேளை நீ எனக்கு உகந்த பிள்ளையா வாழ மறுத்துட்டீனா, நீர் என்னுடைய பெயர் விளங்க கட்டிய கோவிலை என் பார்வையில் இராதபடி நான் தரைமட்டமாக்குவேன். இந்த கோவில் கற்குவியலாக மாறும் என்று பேசுகிறார். நீ எப்போ என் கட்டளையை மீறி போயிடுறியோ அப்போ இந்த கோயில் இருக்காது. இந்த கோயிலில் நான் இருக்க மாட்டேன். என்னுடைய கண்கள் இருக்காது, இருதயம் இருக்காது, என்னுடைய மாட்சி இருக்காது.
நீ அழிவை தேடிக்கொள்வாய் என்று கோவில் அர்ப்பணிக்கின்ற போதே சாலமோன் அரசரோடு கடவுள் பேசிவிடுவார். கோவில் அழகாக கட்டப்பட்டிருக்கும், அர்ப்பண முடியும். சாலமோன் அரசரே கடவுளின் கட்டளைகளை மீறி நடப்பார். எல்லா மக்களும் கடவுளுக்கு ஏற்ற மக்களாக வாழாமல் தீமை செய்வதிலேயே கருத்தாய் வாழ்வார்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 605 ஆண்டுகளுக்கு முன்னதாக இன்று நாம் வாசித்த முதல் வாசகத்தின் தொடக்கத்திலே வாசித்தோம். யூதா அரசன் யோயாக்கிமின் 3வது ஆண்டில் பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் எருசலேமை கைப்பற்றினான், கோவிலை இடித்தான், கோவிலில் இருந்த கருவூலங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப மனிதன் கடவுளை விட்டு ரொம்ப விலகி போயிட்டான், கடவுளுடைய பிரசன்னம் வேண்டான்னு விலகி போயிட்டான். ஆகவே எருசலேம் கோவில் அழிந்தது என்று வரலாற்றை நாம் வாசிக்கிறோம். 70 வருடங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்த நம்முடைய மூதாதையர்கள் மீண்டும் சைரஸ்வனுடைய ஆட்சி காலத்திலே எருசலேமுக்கு செல்ல அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். எஸ்ரா புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்றால் இந்த நிகழ்வு இருக்கும். அப்படி திரும்பி வந்தவர்கள் செருபாபேல் தலைமையிலே அந்த பழுதடைந்த எருசலேம் கோவிலை, கடவுளின் மாட்சி விளங்கிய இந்த ஆலயத்தை, கடவுளின் கண்களும் இருதயமும் இருந்த இந்த ஆலயத்தை நாம் இப்படி விட்டு விட்டோமே, கடவுளை விட்டு நாம் பிரிந்து சென்றால் இவ்வளவு கொடுமை நடந்து விட்டதே என்று சொல்லி வருத்தத்தோடு அந்த ஆலயத்தை மறுபடியும் செருபாபேல் புதுப்பிப்பார். அவர் புதுப்பித்த பிறகு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு ஒரு வருடத்திற்கு முன்னதாக, சில வருடங்களுக்கு முன்னதாக, பெரிய ஏரோது என்ற மனிதன் என்ற அரசர் மறுபடியும் எருசலேம் ஆலயத்தை மிக ஆடம்பரமாக புதுப்பித்து ரொம்ப அருமையா யூதர்களுக்கு ஏற்றார் போல் கட்டியிருப்பார். யூதர்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக அப்படி ஒரு கோயிலை கட்டி வச்சிருவார். அந்த கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் பேசினா. பாரு எவ்வளோ அழகா இருக்கு கோவில், கவின்மிகு கற்களாலும் எழில்மிகு ஆபரணங்களாலும் அழகு செய்யப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி பேசி கொண்டிருப்பார்கள். அப்போ இயேசுநாதர் திரும்ப சொல்றாரு, நீ இதை பார்க்குறீல்ல, ஒரு நாள் இது இடிக்கப்படும். ஏன் இடிக்கப்பட போகிறது? நீ கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழாத போதெல்லாம் கடவுளை விட்டு விலகி செல்கிறார். இப்போ கடவுள் வேண்டாம்னு முடிவு எடுத்துடுற. கடவுள் வேண்டாம்னு நீ முடிவெடுத்ததுக்கு அப்புறம் கடவுள் உன்கிட்ட இருந்தான்னா இல்லைன்னா அந்த இடம் பேரழிவுக்கு உட்படும். கடவுளை புறக்கணிக்கிற போதெல்லாம் நாம் அழிவுக்கு உள்ளாகிறோம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுநாதர் சொல்லுகிறார். இந்த கோவில் இடிக்கப்படும் என்கிறார். இதற்கு முன்னதாகவே 2 முறை அவர் எருசலேம் ஆலயத்தை பற்றி பேசுவார். லூக்கா நற்செய்தியிலே 13வது அதிகாரத்தை வாசித்தோம் என்றால் 34, 35 அந்த வசனங்களிலே இயேசுநாதர் இப்படி பேசுவார். எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே. கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்டார். வர்ற எல்லாரையும் கல்லால எரிஞ்சு கொள்ற, உன்னை ஆசீர்வாதம் கொடுக்க வந்த எல்லாரையும் கல்லால எரியிறியே. தொடர்ந்து நாம் ஆசிக்கிறோம். கோழி தன் குஞ்சுகளை தன் ரெக்கைக்குள் கூட்டி சேர்ப்பதைப் போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள விரும்பினேன். நான் உன்னை ஆசையோடு ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்டேன், விருப்பப்பட்டேன். உன்னை அரவணைத்து கொள்ள விரும்பினேன். ஆனால் உமக்கோ விருப்பமில்லையே. இதோ உன் இறை இல்லம் கைவிடப்படும் என்று 13வது அதிகாரத்திலே அவர் பேசுவார். திரும்ப நாம் 19வது அதிகாரத்தை வாசித்தோம் என்றால் லூக்கா நற்செய்தியிலே அங்கேயும் பேசுவார். 41 44 முடியுள்ள அந்த பகுதி. இயேசு எருசலேமை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். நீங்க இன்னமும் கெட்டு போயே இருக்கீங்களாடா, நல்ல பிள்ளையாவே வாழ மாட்டீங்களா? இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீர் அறிந்திருக்க கூடாதா அப்படின்னு அழுகுறார். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க ஆசைப்பட்டார், அரவணைத்துக் கொள்ள ஆசைப்பட்டார். ஆனாலும் நீங்கள் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழாமல்
தீமை செய்வதிலேயே கருத்தாய் இருக்கிறீர்களே என்று கடவுள் இயேசு நொந்து அழுதார் என்று இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் அந்த பகுதியை வாசிக்கிறோம். ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றில அரணெழுப்பி உன்னை தரைமட்டமாக்குவார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை. கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டார், உன்னை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் நீ அதை அறிஞ்சிக்கவே மாற்றியே, தெரிஞ்சிக்கவே மாற்றியே என்று வேதனையோடு இயேசு அழுததாக அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, கோவில் ஆண்டவரின் மாட்சியால் நிறைந்திருக்கிற இடம். கோவிலில் ஆண்டவரின் கண்களும் இருதயமும் என்னாலும் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இருக்கிறது. நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழாமல் தீமை செய்வதில் கருத்தாயிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரின் ஆசியை பெற தகுதியில்லாத மக்களாக மாறிப்போவதால் பெரும் அழிவை நாம் சந்திக்க நேரிடுகிறது. கடவுளின் பிள்ளைகளாக என்னாலும் வாழ்வோம். கடவுளுக்கு உகந்த மக்களாக எப்போதும் வாழ்வோம். சாலமோன் அரசர் கோவிலை அர்ப்பணம் செய்வதற்கு முன்னால் பேசிய அந்த வார்த்தைகள், கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் உள்ளம் முற்றிலும் பணிந்திருப்பதாக. கடவுளே, நான் உனக்கு சொந்தம், கடவுளே நான் உனக்கு பிடிச்ச பிள்ளையாக எப்போதும் வாழ்வேன் என்று சொல்லி கடவுளிடம் நாம் நம்மை ஒப்புக்கொடுக்கிற போது கடவுள் நம்மை சிறப்பாக ஆசீர்வதிக்கிறார். கொரிந்தியருக்கிலே முதல் கடிதத்திலே 3வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில், நீங்களே அக்கோவில். இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே நாம் பெறுகிற போது நாம் கோவிலாக மாறிப்போகிறோம் என்று புனித சின்னப்பர் அருமையாக சொல்லுகிறார். கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம். யோவான் நற்செய்தியிலே 15வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வாழ்வோம். கடவுளுக்கு ஏற்ற மக்களாக வாழ்வோம். நாம் விரும்பி கேட்கிற எல்லாவற்றையும் கடவுள் நமக்காக செய்து கொடுப்பார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவார். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாய் ஏற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவார். ஊடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். ஊடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், மனிதம் மலர்ந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், மனிதம் மலர்ந்திடும் பலியினை. தேவ நிலையாய் மாற்றிடுமே, தேவ நிலையாய் மாற்றிடுமே. அன்னைமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிபிரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி
உம்முடைய கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் திருவுளமானி. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கியவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் எல்லாவற்றையும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். நான் உங்களுக்காகவே இருக்கிறேன், உங்களை கண்ணோக்குவேன். முந்தைய காலங்களை விட நீங்கள் மிகுதியாக வளமையடைய செய்வேன் என்று எசேக்கியேல் புத்தகத்திலே 36ஆம் அதிகாரத்திலே 9, 11 ஆகிய வசனங்களிலே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற கடவுளே, இதோ உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடும் ஆசையோடும் ஏக்கத்தோடும் எத்தனையோ விண்ணப்பங்களை சுமந்து கொண்டு இந்த ஆலயத்திலே ஜெபித்து கொண்டிருப்பார்கள். இந்த திருப்பலியை சமூக ஊடகங்கள் வழியாக பார்த்து பங்கெடுத்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள், ஆண்டவர் எனக்கான காரியத்தை செய்து கொடுப்பார், ஆரோக்கியமாக என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள்வார் என்று உருக்கமாக ஜெபிப்பார்கள். ஆண்டவரே, எங்களுக்காக இருப்பவரே, எங்களை கண்ணோக்குவரே, இந்த ஆலயத்திலும் சமூக ஊடகங்களில் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லோரின் தேவைகளையும் நிறைவேற்றி மிகுதியான வளமையோடு அவர்கள் வாழ ஆசீர்வதித்திரளும். ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பார்கள் என்று யோவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்திலே வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய திருப்பெயரை சொல்லி வேண்டுகிற எல்லா மக்களும் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நெருக்கடிகள் எல்லாவற்றிலும் இருந்தும் அவர்கள் தப்பித்து மன நிம்மதியோடு வாழ ஆரோக்கிய மாதா வழியாக அருள் புரியும். ஆரோக்கிய மாதாவே, உலக மக்களுக்கெல்லாம் தாயே, இந்த இடத்திலே விசுவாசத்தோடு கூடி செபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கியருளும். சமூக ஊடகங்கள் வழியாக செபிக்கிற எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். இவர்கள் எல்லோரும் நோயிலிருந்து சுகம் பெற்று மகிழ்வோடு வாழ இவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசியருளும். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் எமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயேட்டி சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இதன் நோக்கோடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை மன்றாடுகிறோம்.
வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றே. அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களையும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.